அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது பாதுகாப்பு. எது பாதுகாப்பு? நமக்கு யாரு பாதுகாப்பு? நம்ம குடும்பமா? நண்பர்களா? உறவினர்களா? நல்ல நம்ம பழகுற மனிதர்களா? வெல் விஷர்ஸ் இல்ல கடவுள் நம்மளுக்கு பாதுகாப்பா? யார கேட்டாலும் சொல்லுவாங்க, "அப்பா எங்க அப்பா, அம்மா எப்படி என்ன பார்த்துக்கிறாங்க தெரியுமா?" இன்னும் சொல்லுவாங்க, "அப்பா என்னுடைய வெல் விஷர் எனக்கு எது செஞ்சாலும் அவங்க தான் பார்த்து பார்த்து செய்வாங்க." நண்பர்கள், மச்சான் எனக்காக உயிரே குடுப்பான். என் தோழி எனக்காக என்ன வேணா பண்ணுவா. அந்த மாரி பல வகையில பண கோணத்துல ஒருவரை சார்ந்து ஒருவர் இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு அப்பா, அம்மா டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி, அந்த அப்பா, அம்மா வேலை செய்ற ஓனர டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி இருப்பாங்க. அந்த ஓனரு அவருக்கு மேல இருக்கிற அந்த அவருடைய இன்வெஸ்டர்ஸ நம்பி இருப்பாங்க. ஸோ அந்த வகையில பல பேர நம்பி இருப்பாங்க. தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வாழ்வுரிமை தான் வாழ்க்கை தான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம இருக்கணும். சிலருக்கு வந்து அரசியல் பாதுகாப்பு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து காவல்துறை நம்மளுக்கு பாதுகாப்புன்றுவாங்க. அந்த மாரி பாதுகாப்புன்றது எல்லாமே வந்து ஒரு சேர்க்கை. பாதுகாப்பு என்பது கூறும் வார்த்தைகள் அனைத்துமே ஒரு செயற்கை கோள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்துல பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்கா கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயமே இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. பாதுகாப்புன்னு ஒண்ணு கிடையாது. மனிதனுடைய வாழ்வில, மனிதனுடைய ஆன்மா உயிருக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஆன்மாக்கு அழிவு சொல்லுவாங்க. அது வகை இருந்தாலும். மனிதனுடைய சரீரம், உடலுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது எப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு 1 மினிட் என்ன பண்றீங்க, நீங்க எதையுமே லிசன் பண்ணாதீங்க. எதையுமே பார்க்காதீங்க. உங்களுடைய உங்களுடைய மூச்சு காற்ற மட்டும் ஒரு 1 மினிட் லிசன் பண்ணுங்க. அந்த 1 மினிட் லிசன் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த ரெஸ்பிரேஷன் மூச்சு உள்ள இழுத்து விடுறப்போ அந்த 1 மினிட் நீங்க லிசன் பண்ணிட்டு வரணும். உங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும். ஒரு உயிர் உயிர் நம்ம வந்து எவ்ளோ சென்சிட்டிவான விஷயமா அப்படின்னு வந்து நீங்க உணருவீங்க. அந்த 1 மினிட் உங்க மூச்ச கவனிங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு நம்ம தான் பெரிய அப்படி இப்படி நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம். நம்ம அடிச்சு தூக்கிலாம்டா. நம்மலாம் மாசு. அந்த மாரி நினைக்க ஒரு தாட், ஒரு ஆணவம் இருந்துச்சுன்னா, 2வது விஷயம் நம்ம பல கோடிகள் சொத்து இருக்குது. நம்ம ஏன் நம்ம தான்டா இங்க யார் நம்ம மீறி யாருமே கிடையாது. அப்படி ஒரு தாட் இருந்துச்சுன்னா, நம்ம தான் சூப்பர் ஸ்டார். நம்ம தான் வேற லெவல் நம்ம. நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம. நம்ம பண்ணா ஒரு பல கோடி மக்கள் நம்மளுக்காக நிப்பாங்க. ஆணவமா? எந்த ஆணவம் உங்களுக்கு தவிர்த்துனாலும் சரி. நீங்க ஒரு 1 மினிட் உங்க மூச்சு காத்த கவனிச்சாவே அந்த ஆணவம் புசுங்கி ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏன்னா இந்த உலகத்துல பாதுகாப்பு